அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். காலையில் காலையில் எழுந்தவுடனே நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? நான்லாம் காஃபி தான் சாப்பிடுவேன். நான் என்ன சாப்பிடுவேன்னு சொல்கிறதுக்காக இல்லை இந்த நிகழ்ச்சி. ஆனால் காஃபி, டீ அது மாதிரி ஏதாவது ஒன்று குடிப்பது பெரும்பாலும் நமக்கு இருக்கிற ஒரு காலை நேர வழக்கம். ஆனால் மருத்துவ ரீதியாக என்ன சொல்கிறாங்க, எழுந்த உடனே காலையில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணீர் வெறும் வயிற்றில் குடிச்சிடுறது ரொம்ப நல்லது. வயிற்றை சுத்தப்படுத்தும், இரத்த ஓட்டத்தை கொஞ்சம் ஆரோக்கியமானதாக வைத்திருக்கும். அதனால் காலையில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணீர், 1 லிட்டர் தண்ணீர் குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீராக இருந்தால் ரொம்ப நல்லது. இதுக்காக ஐஸ் வாட்டர் குடிக்கிறான்னு காலையில் 1 லிட்டர் ஐஸ் வாட்டர் தொண்டைக்குள்ளே விடக்கூடாது. சரிங்களா? இப்போ காலையில் என்ன குடிக்கிறது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் ஒரு டம்ளர் காஃபி குடிக்கிறீங்களே, அது எவ்வளவு கனம் இருக்கும்? ஒரு டம்ளர் காஃபின்றது என்ன வெயிட் இருக்கும்? ஏதோ ஒன்று 100 கிராம் 200 கிராம் ஏதோ ஒன்று. குடிக்கிற காஃபியின் அளவை பொறுத்தது, குடிக்கிற அந்த டம்ளரினுடைய கனத்தையும் பொறுத்தது. சரி, இதனுடைய கனம் உண்மையிலே என்ன தெரியுங்களா? அதனுடைய இயற்கையான வெயிட் இல்லைங்க. அதை எவ்வளவு நேரம் நீங்கள் கையில் வச்சுருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்தது. இப்போ அதே காஃபி டம்ளர் அதை ஒரு 2 நிமிஷம் கையில் வச்சுருந்தா அது பெரிய வெயிட் இல்லை. இப்போ அதையே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தா, ஒரு 1/2 மணி நேரம் கையில் அப்படியே வச்சுருக்கிறீங்க, என்ன ஆகும்? கை மரத்து போயிடும். ஏன்னா அதனுடைய கனம் என்பது அதனால் மட்டுமே அல்ல, நாம் எவ்வளவு நேரம் அதை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தது தான் அதனால் நமக்கு கிடைப்பது காலை நேர சுறுசுறுப்பா அல்லது கைகளில் ஒரு மரத்து போன விறுவிறுப்பா அப்படின்றது முடிவாகுது. டக்குன்னு குடித்தோமா, வேலையை பார்த்தோமா, அதை கீழே வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போனோமான்னு இருக்கணுமே தவிர, அதை அப்படியே சுமந்துக்கிட்டே இருந்தோன்னா தேவையில்லாமல் மரத்து போவது, ஒரு சின்ன தொந்தரவு, சங்கடம் கையில் ஏற்படுற மாதிரி தான் சில விஷயங்கள், சில சம்பவங்கள், சில மனிதர்கள் இதெல்லாத்தையும் கூட அப்படி டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு அதோட விட்டுட்டு மேலே போகிறதுக்கு தெரியணும். அதையே வச்சு மனசுக்குள்ளே ஊற போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. எப்போவோ உங்ககிட்ட ஒன்று சொன்னது, எப்போவோ யாரோ ஏதோ ஒரு வகையில் நடத்தின விதம் அல்லது நடந்த சம்பவம், அதையே மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நடந்ததையே நினைத்திருந்தால் என்றும் அமைதி இல்லை அப்படின்னார் கண்ணதாசன். நம்ம ரஜினி கூட கதம் கதம் அப்படிம்பார் பாபா படத்தில். நடந்து போச்சு விடு, அதே நினச்சிட்டு இருக்காத அப்படின்னு. லேர்ன் டு நெக்லெக்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். லேர்ன் டு நெக்லெக்ட். சில விஷயத்தெல்லாம் விடுங்க, அவ்வளோதான் விடுங்க, அதுக்கு மேலே அது வெயிட் கொடுக்காதப்பா, ஒரேடையாக வெயிட் கொடுத்து அதுக்கு பெரிய ஆளாக ஆக்கிட்டு இருக்காத அவனை அப்படிம்பாங்கள்ல. அது மாதிரி தான் சம்பவங்களும் மனிதர்களும் கூட. சென்ற ஆண்டு நம்முடைய ஹைதராபாத் இருக்கு இல்லைங்களே, அண்டை மாநிலம், அங்கே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. என்ன முக்கியமான நிகழ்ச்சினா, உலக அழகி போட்டி அங்கே நடந்தது. அங்கே சுவாங்ஸ்ரீ அப்படின்னு ஒரு பெண் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவங்க தான் உண்மையிலேயே உலக அழகியா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மை அல்ல. உலக அழகி போட்டியில் நடந்தாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, அதெல்லாம். ஆனால் எனக்கு அந்த அழகி போட்டியிலெல்லாம் பெரிய சம்மதம் இல்லை. என்ன, உலகத்தில் எல்லா பெண்களுமே அழகு, நல்ல குணம் இருக்கிற எல்லோருமே அழகானவர்கள் தான். இது என்ன தனியாக ஒருத்தருடைய தோற்றம், நிறம், உயரம் இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உலகத்திலேயே நீங்கள் தான் அழகுன்றது. அன்னை தெரசாவை விட ஒரு அழகி உண்டா? நம்முடைய ஔவையாரை விட ஒரு அழகி உண்டா? இல்லை உண்மையான அழகுன்றது இந்த தோற்றத்தில் தான் இருக்கா? அதை விடுங்க. அப்போ இந்த நிகழ்ச்சியில் சுவாங்ஸ்ரீ அப்படின்னு ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். எனக்கு உண்மையிலேயே அந்த பெண் பேரில் ஒரு மரியாதை வந்தது. அந்த பெண்ணை பற்றி கேள்விப்பட்ட பொழுது அந்த பெண்ணுக்கு பரிசாக 8 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். 8 கோடி ரூபாய்னா அதுக்கு எவ்வளோ சைஃபர் அப்படின்னு கூட நான் சில பேருக்கு தெரியாது. சைஃபர் என்ன, அது எவ்வளோன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் இல்லை. 8 கோடி ரூபாய் பரிசு பணம். சரி, அந்த பெண் யார் அப்படின்னா தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவர். அந்த நாட்டில் அது ரொம்ப பெருமையாக பேசி கொண்டாடினாங்க அந்த பெண்ணை. ஏன்னா தாய்லாந்து வரலாற்றிலேயே அவர்கள் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் உலக அழகியாக தேர்ந்தப்பட்டது இதுதான் முதல் முறை. அதனால் அவங்களுக்கு ரொம்ப அது பெருமை, சந்தோஷம், மகிழ்ச்சி. சரி, அந்த பெண்ணுக்கு இவ்வளவு பரிசு கிடைத்தது. ஆனால் அந்த பெண்ணினுடைய வரலாறு கேட்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அந்த பெண்ணுக்கு 16 வயசில்
புற்றுநோய், மார்பக புற்றுநோய் வந்திருக்கிறது. அதுக்கான அந்த ஆப்ரேஷனை அந்த பெண் செய்து கொண்டிருக்கிறாள். இப்போ பாருங்க, ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய தோற்றத்தில் அதுவும் புற்றுநோயின்னு ஒன்று வந்து அதுக்கான ஆப்ரேஷன் செஞ்சு இன்றைக்கு அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை உருவாக்குபவளாக நான் இருக்க வேண்டும். அந்த நோய் அஞ்ச வேண்டிய ஒன்று அல்ல, அதற்கு உரிய சிகிச்சை எடுத்தால் நாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற விழிப்புணர்வை தருவதற்காகத்தான் நான் உலக அழகி போட்டியிலே கலந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு அந்த பெண் சொன்ன பொழுது அவள் பேரில் ஒரு பெரிய மரியாதை ஏற்படுகிறது. அச்சோ, நமக்கு இது வந்துருச்சு, நம்ம வாழ்க்கையே அவ்வளவுதானா, இனிமே நம்ம ஒன்றும் முன்னேற முடியாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பெண் என்ன பண்ணா, லேர்ன் டு நெக்லெக்ட். என்னடா பெரிய புற்றுநோயாவது, போயா, நான் நினச்சா உலகத்திலேயே ஒரு பெரிய சாதனை செய்ய முடியும், என்னுடைய வட்டத்தில் நான் என்ன செய்ய முடியும், எங்கிட்ட என்ன திறமை இருக்குது, எங்கிட்ட என்ன ப்ளஸ் பாயிண்ட், நான் எதை வச்சு பிறருக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியும், பிறருக்கு பயனுள்ளவளாக எப்படி ஆக முடியும், இப்படிலாம் அந்த பெண் யோசிச்சிருக்கிறாங்க. அதனால் அழகி போட்டியிலே கலந்து கொண்டு அதிலே ஒரு சாதனை செஞ்சாங்க இல்லையா, அதுதான் நாம் கற்க வேண்டியது. எது, அழகி போட்டியில் போய் கலந்துக்கிறத பற்றி நான் சொல்ல வரல, என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். என் குறை என்ன, என் பலவீனம் என்ன, என் வாழ்க்கை அப்படியெல்லாம் என்னை பின்னுக்கு இழுத்தது என்பதிலே கவனம் செலுத்தாமல் இருந்தாலும் நான் முன்னேறி காட்டுகிறேன் என்கின்ற அந்த குணம்தான் மிகப்பெரிய வெற்றியை, வளர்ச்சியை, முன்மாதிரியானவர் இவர் என்று கொண்டாடத் தகுந்த பாராட்டை நமக்கு பெற்றுத்தரும். லேர்ன் டு நெக்லெக்ட். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.